எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சீமான் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவரு சிஎம் ஆனா என்னென்ன மாற்றங்கள கொண்டு வருவேன்? எப்படி வேலைவாய்ப்புகள உருவாக்கி குடுப்பேன்? எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போவேன்? அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ காட்சிய அவர் வெளியிட்டிருந்தாரு. வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஆ நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழி வளர்ப்புல ஆ கோழி வளர்த்து, அதில வர்ற முட்டைகள கலெக்ட் பண்ணி அ முதல்ல பள்ளிக்கூடங்களுக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்லனா சந்தைகள்ல அ விக்கிறதுக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இத எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி குடுத்துருக்காரு. 2வது பால் உற்பத்தி. பால் உற்பத்தில மாடு வளர்ப்புல பால் உற்பத்தி செஞ்சு, பாலவும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அ பள்ளிக்கூடங்களுக்கும், 2வதா அம் மக்களுக்கும், அதாவது சந்தைகள், மார்க்கெட்ல விக்கிறதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இத ஏற்படுத்தி குடுக்கும்னு சொல்லியிருக்காரு. 3வது அ தரமான சத்துணவு பள்ளிக்கூடங்களுக்கு காலை மற்றும் மதிய உணவுகளுக்கு தரமான சத்துணவ குடுக்க அ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே காய்கறி விளைவிக்கிறது, அப்புறம் பயிரிடுறது, இது போன்ற எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்ல மீன் வளர்ப்புல மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சீமான் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மீன் வளர்ப்புல அம் மீ மீன் வளர்க்குறதுல ஒரு அ மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே படகு வாங்கி குடுத்து, மீன் பிடிக்க கடலுக்கு போறதுக்கான எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தி குடுக்கும்னு சொல்லி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. அவங்க பிடிச்சிட்டு வர்ற மீனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு விலைய நிர்ணயிச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அத வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி கொள்முதல் செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காரு. அந்த வாங்குற மீன மார்க்கெட்ல எப்படி விக்கிறது? அது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்துக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் காய்கறிங்க, எண்ணெய் பொருட்கள், அ அப்புறம் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழை மட்டையில வர்ற பேப்பர் பிளேட்டு, அம் அப்புறம் பூக்கள், மீன்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள வந்து சீமான் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு வேலைவாய்ப்பா தமிழ்நாடு மக்களுக்கு உருவாக்கி குடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. ஆ வாழை தோட்டத்தில வாழைக்கா, அப்புறம் வாழை மட்டை, இந்த வாழைக்காயில வாழைக்காய் சிப்ஸு இது போன்ற எல்லா அ தேவையான பொருட்களும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முன்னின்று மக்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பாவும் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்களுக்கு தேவையான சத்தான பொருட்களவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வழங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. அது பாருங்க, இந்த வீடியோல பாருங்க. எல்லா வகையான இயற்கை சார்ந்த அ அ அம் காய்கறிங்க, பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த பொருட்கள தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செய்து மக்களுக்கும் குடுக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மானிய விலையிலயும் விற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த நிலக்கடலை போடுறதுல என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, நிலக்கடலை எண்ணெய் எடுப்பாங்க. அப்புறம் நிலக்கடலை மிட்டாய் செய்வாங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு வந்து நிலத்துக்கு உரமாவும் யூஸ் ஆகும். மாட்டுக்கு வந்து ஒரு உணவாவும் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான இயற்கையான உணவுப் பொருட்கள வந்து மக்களுக்கு குடுக்கறதுனால, மக்களும் இத பயன்பெறுவாங்க. அவங்க உணவு பழக்கவழக்கங்கள், அப்புறம் உடல் அ ஓட அ ஹெல்த்தியும் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கற்றாழையில ஃபேஸ் கிரீம், அ லோஷன் சொல்லுவாங்க. இந்த மாரியான கிரீம், அப்புறம் மெடிசின் இது போன்ற பொருட்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கலாம்.
இதுக்கான ஒரு தொழில் வாய்ப்பவும் பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்ப குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் தேன் வளர்ப்பு. தேன் வளர்ப்பு ஆ தேன் என்னென்ன பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ, இந்த மாதிரியான தொழில் வளர்ப்புகள் வந்து பார்த்தீங்களா, இந்த வீடியோல பாருங்க தேன் வளர்ப்பு, தேன் எப்படி எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அருமையா வீடியோ மூலியமா அவர் சீமான் அவர்கள் ஆ சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ ஆ பயிரிடுறதுனால, அதில 2 வகையான நன்மைகள் இருக்கு. ஒண்ணு தேன் வளர்ப்பு அதிலேயே செஞ்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி பூ வளர்ப்புல எண்ணெயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ய சைட் எஃபெக்ட் இல்லாம பயனுள்ள பொருள குடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தேங்கா. தென்னையில வந்து பலவிதமான நன்மைகள் இருக்கு. தென்னையில வந்து என்னென்ன எடுக்கலாம்? ம் தேங்கா தேங்காய்ல வந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓ தேங்கா மட்டை. அத உரிக்கிறாங்க இல்லையா? அந்த உரிக்கிற தேங்கா மட்டையில வந்து நார் செஞ்சு அதில கயிறாவும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதில வந்து ஒரு மேட்டாவும் யூஸ் பண்றாங்க. நெறைய விஷயத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கு. இது வந்து தொழில் வாய்ப்பு வந்து மிகவும் பயனுள்ளதாவும் இருக்கும். மக்களுக்கு நாட்டுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி எ இயற்கை காற்று, அப்புறம் மாசு இந்த மாரி போன்ற விஷயங்கள வந்து தவிர்க்கலாம். வியாதிகள மெயினா வியாதிகள் வராம தடுக்கலாம். இதன் மூலம். அப்புறம் இந்த வீடியோல பாருங்க மூங்கில். மூங்கில் எப்படி அ பயிரிடுறாங்க, அந்த மூங்கிலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்பூனு, பென்னு, பாட்டில் தண்ணி குடிக்கிறோம்ல அந்த பாட்டில், அப்புறம் கயிறுங்க கயிறுங்க, பாட்டில், ஸ்பூன் இந்த மாரி நாற்காலி, சோஃபா இது போன்ற நிறைய பொருட்கள் வந்து இதுலேருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலியமாவும் மக்களுக்கு தேவையான பயனுள்ள அ பொருட்களும் கிடைக்கும், வேலைவாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அ கரும்புலேருந்து ஒயிட் சுகரும் எடுக்கலாம், ப்ரவுன் சுகரும் எடுக்கலாம். ஆ இதுவும் கவர்மெண்ட்டே ஒரு வேலைவாய்ப்ப பயன்படுத்தி மக்களுக்கு வேலையும் குடுக்கும். சத்தான உணவுப் பொருட்களும் குடுக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிய குடுத்திருக்காரு. இந்த மாரியான தலைவர்கள் எத்தனையோ பேரு நம்ம இந்தியாவிலும் சரி, அதர் கண்ட்ரிலயும் சரி ஆ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த மாரியான தொலைநோக்கு பார்வையோட எத்தன தலைவர்கள் பார்த்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க இந்த வீடியோல தக்காளி. தக்காளிய தக்காளிய பயிரிட்டு அந்த தக்காளி சாறு செய்றது. அப்புறம் தக்காளியில போன்ற தலைவர்கள் எத்தன பேரு ஆ இந்த மாரியான தொலைநோக்கு பார்வையோட